நாம் இப்போ கனஜீவாமிர்தம் செய்ய போகிறோம். ஸோ அதுக்கு தேவையான எருவித்திரை தாவரம் கொண்ட அதனுடைய மாவு, பச்சைப்பயிறு, உளுந்து, காராமணி, ஸோ அதெல்லாம் நம்ம பயன்படுத்தாத இல்லை உடஞ்சதை நல்லா அரைச்சி வச்சுருக்கோம். அதோடு பார்த்திங்கன்னா நாட்டு சர்க்கரை. இந்த காய்ந்த சாணிகள் மேலே நாம் இதை தூவி நல்லா மண்வெட்டி மூலம் பார்த்திங்கன்னா சிமெண்ட் எப்படி கலப்போமோ அப்படி கலந்து 2 நாள், அதாவது 48 மணி நேரம் நிழலில் உலர்த்தி வைக்கணும். 2வது நாளும் பார்த்திங்கன்னா நம்ம அது போல் கிளறி நிழலான பகுதியில் சாக்கு போட்டு மூடி வச்சு அதை காய வச்சு நாம் பதப்படுத்தி வச்சுக்கலாம். நாம் மேலே மாவும் நாட்டு சர்க்கரையும் முதல் ரவுண்டு பார்த்திங்கன்னா தூவியாச்சு. இதை மண்வெட்டியால் நாம் இப்போ கலக்கலாம். நாம் இப்படி இதை உடச்சி கலக்கும் போது அதன் கூடவே பார்த்திங்கன்னா இன்னொரு ரவுண்டு நம்ம மேலே தூவி விடலாம். நாட்டு சர்க்கரை, தூவி விட்டு திரும்ப மேலே இருக்கிறத உடைக்கலாம். ஸோ இது போல் ஒவ்வொரு முறையாக பார்த்தீங்கன்னா நீங்கள் தூவி விட்டு இது போல் உடைச்சி நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ ஃபஸ்ட் ரவுண்டு பார்த்தீங்கன்னா முடிச்சுட்டு 2வது ரவுண்டு ஃபுல்லாக உள்ளே இருக்கிறதுலாம் நம்ம கிளறி அழகாக இது மேலே தூவி வச்சுருக்கோம். ஸோ இது இன்னொரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம நிழல் பகுதியில் வைக்கலாம். ஸோ ஃபைனலாக நாம் கிளறி கூட்டியாச்சு. இதுக்கு மேலே நாம் சாக்கு போட்டு மூடலாம். சாக்கு போட்டு நாம் மூடியாச்சு.